யோபின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. விருந்து செய்கிற அவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் என்ன செய்தானா செய்து வருவான். அல்லேலூயா. இந்த நாளில நாம் தேவாவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், குடும்பத்தில் காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன, குடும்பத்தை யார் ஏற்படுத்துவது, குடும்ப செய்தியை தான் நம்ம இன்னைக்கு ஆவியான தாசியோடு தியானிக்க போகிறோம். அடியன் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசும்படி சொன்னபடினாலே, ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் என்னென்ன இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்களும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு விரோதமாகத்தான் சாத்தான் பலமாய் கிரியை செய்து கிறிஸ்துவ குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணுது. அதிகபட்சமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி நம்ம தமிழகத்திலேயும் இந்தியாவிலையும் அதிகமா கேஸ் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துவ குடும்பங்கள்ல தான் நடக்குது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்லா கல்யாணம் முடிக்கிறாங்க, ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ரெண்டு குடும்பங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. அந்த பிரிவினை என்ன செய்யுதுன்னா டைவர்ஸ் ஆகி கடைசியில் பார்த்து நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து போயிருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் குடும்பத்தை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். முதலாக தேவன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின என்ன தெரியுமா, குடும்பம் தான். அதற்கு பின்புதான் சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேகர் குடும்பத்தை வாழ்வதை விரும்புவதில்லை. அதாவது நீங்க சொன்னோம் பாத்தீங்களா, ஒரு வாலிப பிள்ளை நல்லா படிக்குது, ஆனா அந்த பிள்ளைக்கு திருமண காரியத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை வாழ்றது, திருமணத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, விரும்புவதில்லை. இப்ப கடைசி காலம் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடும்ப வாழ்க்கை வாழாததுக்கு பல ரீசன் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த ரீசன், மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆண்கள் அநேகரும் கல்யாணம் முடிப்பதில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா ஒரு நபரோடு வாழணும், இதுனா நம்ம பலரோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு கணிப்பு இன்றைக்கு மக்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால இது கடைசி காலம். ஆனால் வேதத்திலே ஆதி ஆகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதலாக தேவன் தான் இந்த குடும்பத்தை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் என்ன செய்தாராம், ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தேவன் ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுள். 27-28 சாரி. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 26ல இருந்து வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக எப்படி சிருஷ்டித்தாராங்க, ஆணும் பெண்ணுமாகத்தான் தேவனை செய்தார், சிருஷ்டித்தார். ஆணும் வாழும்படி கர்த்தர் விரும்பல, பெண்ணும் வாழும்படி கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுதான் யாருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். அடுத்து வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
போதும். இப்ப கவனிங்க, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்ததின் நோக்கம் என்ன? அவர் பலுகி பெருகி பூமி என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும் என்பது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். நம்ம குடும்ப பந்தம்ங்கிறது நம்ம யோசனையில வந்தது இல்ல. யாருடைய யோசனையில் வந்தது? தேவனுடைய யோசனை. ஆனால் இன்னைக்கு சாத்தானுடைய உபதேசம் என்ன? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எதை விட்டு விலகிறாங்க? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை. நல்லா கவனிங்க. விவாகம் பண்ணாது இருக்கவும் அப்படிங்கிறது யார் உபதேசம்? சாத்தானுடைய உபதேசம். இது நேரடியா வந்துதான் மனிதர்கள் மூலமா தான் பேசணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு உள்ள வாலிபர்கள் கூட சாத்தானே போதிக்கிறான். நீ எதுக்கு கல்யாணம் முடிக்கிற? உனக்கு தான் இப்ப ஏஐ டெக்னாலஜி இருக்குது. என்ன டெக்னாலஜி இருக்குது? இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜி வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சைனால மட்டும் பாத்தீங்கன்னா 20 கோடி பேர் இப்ப தனிமையில தான் இருக்காங்களாம். எப்படி இருக்காங்களாம்? கல்யாணம் முடிக்காம. எதுக்கு கல்யாணம் முடிச்சா அது ஒரு பேண்டேஜ் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் தனிமையா நானே உழைக்கிறேன், நானே சாப்பிட்றேன், நானே என்ன பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா ஆரம்பம் அது நல்லா தான் இருக்கும். போக போக அந்த தனிமைங்கிறது எவ்வளவு வேதனை தெரியுமா உங்களுக்கு? வேதத்துல ஆண்டவர் வந்து மனிதன் தனிமையா இருப்பது, சொல்லுங்க, அது மனிதனா இருந்தாலும் சரி மனுஷியா இருந்தாலும் சரி, தனிமையா இருப்பது என்ன கிடையாதா? நல்லது இல்லை. தேவன் தான் ஒரு குடும்பங்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் குடும்பத்தை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகர் எப்படி வாழ விரும்புறாங்க அப்படின்னா, யாருமே இல்லாத தனிமையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது யாருடைய உபதேசம்? சாத்தானுடைய உபதேசம். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம். உங்களுக்கு கர்த்தர் குடும்ப பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். பக்தியுள்ள ஒரு சந்ததி என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும் என்பது யாருடைய திட்டமா இருக்குது? தேவனுடைய திட்டமா இருக்கிறது. நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினான். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட பைபிள் வாசிக்கிறோம், வித்தியாசமா இருக்குது, கவனமா இருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? அப்ப இதை ஏற்படுத்தினது யாருங்க? கர்த்தர் ஏற்படுத்தணும். மனுஷன் விரும்பி கணவன் மனைவிங்கிற பந்தத்தை கர்த்தர் என்ன செய்யல? ஏற்படுத்தல. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்க இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் வேலை நிமித்தமா பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அது தேவ சித்தம் அல்ல. தூரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. கணவனார் எங்க இருக்காரோ அங்க எங்க யார் இருக்கணும்? மனைவி இருக்கணும். நிர்பந்தம் அப்படின்னா சில காலம் விரிந்திருக்கலாம்.
ஆனா நீங்க இஷ்டம் போல வாழக்கூடாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக என்ன செய்யணுமா இருக்க வேண்டும். எதற்காக கர்த்தர் இந்த குடும்ப பந்தத்தை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, வேசித்தனம் விபச்சாரம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிங்கிற பந்தம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிங்கிறது யாருடைய நியமம்? கர்த்தருடைய நியமம். அல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். Hebrews chapter 13 verse 4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்குது. விவாகம் எப்படிப்பட்டதுங்க? திருமணம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. திருமண பந்தம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அத விவாகம் யாவருக்குள்ள எப்படிப்பட்டதா? கனமுள்ளதா இருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக பேசிக் கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன செய்வாரா? இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணாததுக்கு காரணமே என்னன்னா ஓரினை சேர்க்கை. அடுத்து அவங்கவுங்க இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்றது. இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க AI டெக்னாலஜில. அதுல தலையில ஒரு இது போல மாட்டிக்கிடுவாங்க. மாட்டிக்கிட்டா போதும், இவன் எந்த பெண்ணை நினைக்கிறானோ, இவன் எந்த ஆளை நினைக்கிறானோ அதை டைப் அடிச்சா போதும், அந்த பெண்ணே நேர்ல வந்த மாதிரி வந்துருவாங்க. அது அவங்களுடைய போட்டோ கொடுத்தா போதும், அது சாத்தா அவங்களே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தோடனே அந்த நபரோடு நெசத்துக்கே பாவம் செஞ்சா என்னென்ன ஃபீலிங் இருக்குமோ அத்தனை ஃபீலிங்கையும் அவங்க அனுபவிக்க முடியும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அவங்க விரும்புகிற நபர் ஒரு நடிகையை எனக்கு வேணும் அப்படின்னா அவன் நடிகை பேரை போட்டு அந்த போட்டோ கொடுத்தா போதும், அது கிளீனா கொண்டு வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த AI டெக்னாலஜிலேயே இவன் கையை தோறது போலவும் இவனுக்கு அதே ஃபீலிங் வர்றது போலவும் சாத்தா கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, சைனால பாத்தீங்கன்னா, இப்ப ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா அதான் அறிவு பெருத்தனை நோவு பெருத்தனை மாதிரி இந்த AI ரோபோவை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மனுஷன் கல்யாணம் முடிச்சா சண்டை போடுறான். அதனால யாரையும் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் முடிக்காம. இது ரோபோனா நம்ம நினைச்ச நேரம் என்ன செய்யலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஆணை கல்யாணம் முடிக்கிறா, ஒரு ஆண் பெண் ரோபோவை என்ன செய்யறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபாரின்லாம் நீங்க போனீங்கன்னா மெஜாரிட்டி யாரும் இப்பொழுது திருமணம் பண்ணுவது இல்லை. நம்ம தமிழகத்தில் இப்ப வந்துருச்சு இந்த AI. என்னைக்கு நம்ம இந்த IT ஃபீல்டுன்னு வந்துச்சோ, என்னைக்கு இந்த செல்போன் கலாச்சாரம் அதிகமா வந்துச்சோ, இப்ப யாரும் என்ன செய்வதில்லை, இஷ்டம் போல வாழ்க்கை. இது ஒரு பக்கம் இப்படி நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நடக்கிற கொடுமையை தான் சொல்றேன். இந்த IT ஃபீல்டுல வேலை பார்க்குறவங்க வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்குது. குடும்பமா டூரிஸ்ட்னு கொண்டு போறாங்க. இவன் அந்த மனைவியோடு வரலாம், அவன் அந்த புருஷனோடு வரலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்குள்ள நைட் விட்டுருக்காங்க. இது நம்ம தமிழகத்தில் நடக்குது. நீங்க யோசித்து பாருங்களேன். நம்ம செல்போனே எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் ஆவுன்னு பேசுது. ஆனா நிர்வாணமான படங்களை கவர்மெண்ட் அனுமதிக்குதா இல்லையா? இதை யாராவது, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா, பெண்கள் எதுக்கும் போராடுறாங்க. செல்போன் இது வரக்கூடாதுன்னு எந்த பெண்ணாவது போராடுறாளா அப்படின்னு நான் பார்த்தவர்களே எனக்கு தெரிஞ்சவர்களே இல்லை. எழுப்பலாமா எழுப்ப முடியாதா? யோசிங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய பெண்கள் ஏதாவது ஒண்ணு, யாராவது ஏதாவது தப்பா பேசிட்டா உடனே ஒரு பெண் டீம் மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டு எழுப்புறாங்க. இந்த செல்போன்ல இது வர்றதுனாலதான் நாடே குட்டிச்சவராகிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை, அதுல பாக்குறதுனாலதான் என்ன செய்யல, பாதுகாப்பு இல்லை. இப்ப இவ்வளவு பெண்கள் பேசுறாங்கல்ல, உற்சாகமா பேசுறாங்கல்ல, பெண்கள்லாம் ஒரு டீமா சேர்ந்து போராடி செல்போன்ல இது வரவே கூடாது, கவர்மெண்ட் தடை பண்ணணும்னு சொல்லி போராடலாமா முடியாதா? ஆனா யாருமே சொல்லுங்க. விபச்சாரிகள் அதிகமா பெருகிட்டாங்க.
நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, நைட்டு 10 மணிக்கு இப்போ விபச்சார நேசித்தர ஆட்கள் நிக்கிறாங்க. நம்ம ஒரு காலத்துல நினைக்கும் விபச்சாரிகள் தான் நிற்பாங்க, இவங்க விபச்சாரர்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்களாம் பெண்களுக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்களாம். நான் சிலர்கிட்ட பேசும் பொழுது நான் கண்டுபிடிச்சேன், அது இப்படி இருக்காங்கிறது எனக்கே தெரியாது. ஆனா அந்த ஆளு அந்த ஊருக்கு போனா அதோட கேரக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கி போயிடுவாங்களாம். ஆண்டவருடைய பெரிதான கருவன். நான் எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட்ல நைட்டு மிட் நைட் தான் அதிகமாக எனக்கு டிராவல் செய்யும். நான் எத்தனையோ பஸ் ஸ்டாண்ட்ல நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு தான் நிற்பேன். இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால நான் யாரையும் பார்த்தது இல்லை. ஏசப்பா கிருபையினால தப்பிச்சும் வந்திருக்கோம். ஆனா அந்த ஊரை பத்தி ஒரு நபர் என்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்றாரு, பாஸ்டர் இங்க நீங்க இறங்குனீங்கன்னாவே கரெக்டா அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்ப நாடு நம்ம தமிழகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற எங்கேயும் பேசிக்கிட்டு நினைக்காதீங்க. எவ்வளவு மோசமா நாடு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, கணவன் மனைவிக்கு உண்மையா இருப்பதில்லை, மனைவி கணவனுக்கு எப்படி இருப்பதில்லை, உண்மையா இருப்பதில்லை. இதை குறித்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். திருமண பந்தத்தை ஏற்படுத்துறது கர்த்தர். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாதுங்க? பிரிவினை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள, சில குடும்பங்களுக்குள்ள சந்தேகம் வருது. சந்தேகம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகங்கிறது ஒரு அசுத்தாவி. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாளும் கணவன் மனைவிக்குள்ள என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. வாசிங்க பார்க்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு என்ன செய்தவள். அப்ப நல்லா கவனிக்கணும். குடும்ப பந்தம்ங்கிறது யார் ஏற்படுத்துறது? கர்த்தர். இந்த ஒரு காரியத்துல பாருங்க, நீங்க பைபிள் படி பார்த்தா கணவன் தான் தலை. ஆனா இந்த குடும்ப பந்தத்தை கர்த்தர் எடுக்கும் போது யாருக்கு என்ன கிடையாதான்? அதிகாரி கிடையாது. நீ குடும்ப பந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சிலர் நம்ம பாக்குறோம், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள சரியான வாழ்க்கை என்ன செய்யாத இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா கணவனோ அல்லது மனைவியோ தவறான வழிக்கு போறதுக்கு அது ஏதுவாக என்ன செய்து விடும், மாறிவிடும். ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஐக்கியம் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்ப பந்தம் எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். சாகு வரைக்குமே பாத்தீங்கன்னா சோதனைகள் உண்டு. என்ன உண்டுங்க? சாகு வரைக்கும் என்ன உண்டு? சோதனை உண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சரியான ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். லொல்லு புல்லுன்னு பேசுவாங்க. ஏன் பேசுறான், ஏன் சண்டை போடுறான் அப்படின்னா அதான் காரணம். ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசு. ஆனா அவர் மனைவிட்டு போய் சொன்னாங்க, ஏமா நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், அங்க ஒரு வாலிப பிள்ளைகள், சில வாலிப பிள்ளைகளை பார்த்தேன், எனக்கு ரொம்ப இச்சையா இருந்துச்சு, ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. உடனே அவங்க மனைவி சொன்னா, வெரி குட், நீங்க நல்ல நார்மல் பேச, நீங்கள் எப்படிப்பட்டாரு, நீங்க நார்மல் மனிதன், உங்களுக்கு அதனால இந்த சோதனை வருது, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஆட்கள் நம்ம மனைவிட்டு போய் இப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓப்பன் டாக் இன்னைக்கு பண்ண முடியுமா? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவன்கிட்டயும் எனக்கு இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஃபாரின் ஈஸியா பேசுறாங்க. ஆனா அதுக்காக எல்லாத்தையும் ஓவரா பேச முடியாது. ஒரு லெவல், எதுக்குமே என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள நல்லா கவனிக்கணும். இயற்கையாகவே தேவன் கணவன் மனைவிக்குள்ள வந்தவர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதே கிடையாது. கணவனார் ஒரு இடத்துல இருக்காரு, மனைவி ஒரு இடத்துல இருக்குது. அதுலயே கணவனார் மனைவி இந்த நைட் நேரங்களாக பாத்தீங்கன்னா 2 பேருக்கு லொல்லு புல்லு இது மூஞ்சி திருப்பி அங்கிட்டு படுத்துக்கணும், அது மூஞ்சி திருப்பி படுத்துக்கணும். பாத்துருக்கீங்களா? சில ஆட்கள் ஜெபம் பண்றேங்கிற போர்வையில சில பெண்கள் செய்யற தப்பு என்ன தெரியுமா? நான் அதிகமா ஜெபம் பண்ணிட்டேன், அதனால கணவனார் என் பக்கத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிறது. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் இங்க 5 வசனத்தில் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உபவாசத்திற்கும்
ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்யாதிருங்கள், பிரிந்து போகாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்கள், கூடி வாங்க. உங்க கணவனார் பாவம் செய்யறாங்க, அதுக்கு காரணம் மனைவி. மனைவி பாவம் செய்யறாங்க, அதுக்கு காரணம் கணவனார். கர்த்தர் உங்க கையில கணக்கு கேட்பார், மறந்துடாதீங்க. கணவன் மனைவியா கர்த்தர் இணைச்சிருக்காரு பத்தியா? திருமண பந்தத்துல யார் யார் இணைக்கப்பட்டிருக்கிறீர்களோ நல்லா கவனிங்க. உங்க கணவனார் ஒரு பாவம் செய்யறார் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ. உன் மனைவி பாவம் செய்யறான்னு அதுக்கு காரணம் நீ. கர்த்தர் கணக்கு கேட்பார். ஜோசப் என்று சொல்லக்கூடிய தேவ ஊழியர் சொல்றாரு, கணவனாருடைய பரிசுத்தத்துக்காக மனைவி ஜெபிக்கல அப்படின்னா கர்த்தர் உங்க கையில கணக்கு கேட்பாருங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. பெண்கள் அநேகர் பாத்தீங்கன்னா உலக மகா பரிசுத்தவனா மாறி இருக்காங்க. எப்படி மகா பரிசுத்தவனா மாறி இருக்காங்க? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் இருந்த எல்லா சோதனையும் வருத்தம் செய்யும். சோதனை வந்தா அவன் மனுஷன், சோதனை இல்லைன்னா அவன் என்ன கிடையாது சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நற்செய்தி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதை சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். இப்ப தப்பித்துக் கொள்ளும்படி போக்கு என்ன? விரதத்துவம்னா என்ன? விரதத்துவம்னா என்னன்னா, சன்னியாசி அழைப்பு இருந்தா நீ சன்னியாசியா இருக்கலாம், ஒண்ணு தப்பே கிடையாது. சரிதானா? எப்படி அழைப்பு இருந்தா சன்னியாசி. சன்னியாசி அழைப்புனா என்னது? கல்யாணம் முடிக்காத அழைப்பு. கல்யாணம் முடிக்காத அழைப்பு சிலருக்கு இருக்கும், அவங்க கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா விதண்டாவாதம் பண்றீங்க அப்படின்னா நீ தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு அர்த்தம். நீ எதுக்கு எதிர்த்து நிக்கிற? தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிக்கிற. தேவ சித்தத்தை எதிர்த்து நின்று நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க. நிறைய பேர் குடும்ப பந்தத்தையும் பாவம் நினைக்கிறான். குடும்ப பந்தத்தை ஏற்படுத்துறது தேவன். குடும்ப பந்தத்தை ஏற்படுத்துறது யாருங்க? கணவன் மனைவிக்குள்ள சரியான ஐக்கியம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சாத்தான் அங்கே வந்து விடுவான். மறந்து போகாதீங்க. நிறைய பேருடைய சரீரத்துல பலவீனம் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன ஜோமனாலும் தலைவலி, கால்வலி, மேல்வலி மாறாது. ஏன் தெரியுமா? கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? கணவனா ஒரு காய்கறி வாங்கி தரது மட்டும் நினைக்க கூடாது. நிறைய பேர் இதுலயே சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. தட் இஸ் ராங். தேவ பிள்ளையே, கணவன் மனைவிங்கிற பந்தத்தை தேவன் தான் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த விவாகம் மஞ்சள் ரொம்ப முக்கியமானது. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இதுக்குள்ள சரியான விதங்கள் கிடையாது. இதை தெரிய தப்பாக நினைத்து கொண்டு இவர்கள் சரியா நடக்காதனாலதான் கணவனார் என்ன செய்யறாங்க, ராங் கனெக்ஷன் போறாங்க. இல்லைன்னா மனைவி என்ன செய்யறாங்க, சில இடங்களும் பாக்குறேன், மனைவிகள் என்ன செய்யறாங்க, ராங் கனெக்ஷன். யார் தன்னிடத்துல அன்பா பேசுறாங்களோ, பெண்களுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது 3 நபர் அன்பா பேசுனா மயங்கிடுவாங்க. பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு அடுத்த ஆளோடு ஓடுறாங்க தெரியுமா? வாட் இஸ் தி ரீசன்? என்ன காரணம்? எனக்கு நல்ல ஒரு சகோதரி தெரியும். துக்ககரமான வேதனையை சொல்ல நம்ம பிரேயருக்கு வந்து ஆத்மா தான். ஆனா இப்ப வரதே இல்லை. இப்ப வருஷக்கணக்காகி போச்சு. அந்த ஆத்மா நல்லா ஜெபிக்கிற ஆத்மா. ஆனா இன்னைக்கு ராங் கனெக்ஷன். ஏன் ராங் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, கணவன் மனைவிக்குள்ள பந்தமே இருக்காங்க. கணவன் மனைவியே இருக்காங்க. பேருக்கு என்ன செய்யறாங்க, கணவன் மனைவி, அவ்வளவுதான். பேருக்கு சாப்பிட்டா போதுமா, தூங்கினா போதுமா? ஏன் நிறைய பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள லொல்லு லொல்லு வருது தெரியுமா உங்களுக்கு? ஒழுங்கான ஐக்கியம் கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த ஃபீலிங் உணர்ந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனா ஆண்களுக்கு சாகு வரைக்கும் இருக்கும். இதை ஏற்படுத்துறது நம்ம கிடையாது. யார் ஏற்படுத்துறது? அப்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய டியூட்டி சொல்லுங்க? நம்முடைய டியூட்டி. அதான் ஆண்டவர் சொல்றார், மனைவி தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி கிடையாது, கணவனாக தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி கிடையாது அப்படின்னு கர்த்தர் எழுதியிருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பல அப்படின்னா கல்யாணம் முடிக்காம இருந்திருக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கல்யாணம் முடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு ஒரு 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கடுத்து கணவனை கண்டுக்கிறதே கிடையாது.
அடுத்து மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது. நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கணவனாருக்கு சாப்பாடு வைக்கிறது இல்லை. பார்த்துருக்கீங்களா? கணவனார் சாப்பிடுறது இன்னொரு இடத்துல போய் சாப்பிடுறாரு. என்ன அன்பு இருக்குது, என்ன ஐக்கியம் இருக்குது, யோசித்து பாருங்க. தயவுசெய்து சொல்றேன், தேவ பிள்ளையே, குடும்ப பந்தத்தை ஏற்படுத்துறது யாரு? அதுபோல ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா உங்க புருஷன் தான் தலை. எது ஒண்ணா உங்க புருஷன்கிட்ட ஆலோசனை கேட்கணும். யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? கணவன் மனைவி சேர்ந்து டிசைட் பண்ணி ஃபைனல் டிசைடர் யாருன்னு கேட்டா கணவன் தான். அல்லேலூயா. ஃபைனல் டிசைடர் யார் தான்? கணவனா தான் எடுக்கணும். ஆனா நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா யார் டிசைட் பண்றா, யார் தீர்மானம் எடுக்கிறாங்க? பெண்கள் தான் எடுக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பெண்கள் தீர்மானம் எடுக்கிற அநேக குடும்பங்கள் 90% ஃபெயிலியர் தான். எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவுடைய கிருபையினால ஆவியானவருடைய பலத்தினால என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு குடும்பத்துல பிள்ளைய கீழ்ப்படியல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல அம்மா ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். எந்த ஆட்சி நடக்குது? என் பிள்ளை கீழ்ப்படியல ஒரு பெற்றோர் என்கிட்ட சொல்றாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், அந்த வீட்டுல யார் ஆட்சி நடந்துட்டு இருக்குது? கணவனார் ஒழுங்கா தலைமைத்துவத்திலிருந்து அந்த குடும்பத்தை நடத்தணும். சில வீடுகளை பாக்குறேன், கணவனார் பொம்மை டம்மி பீஸ் இருக்கிறது அம்மா மட்டும்தான். அம்மா ஆட்சி நடக்கிறதால குடும்பத்துக்கு குழப்பமே உட்கார்ந்து இருக்குது. தேவன் ஏற்படுத்தின விதமாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவி சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஃபைனல் யார் சொல்றதை கேட்கணும்? தலை சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ உங்க கணவனார் என்ன சொல்றாரு அதை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மோகன் செய்யா அவர்கள் மீட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி எப்பயுமே ரெகுலரா வருவாங்க. போயிட்டு வந்தாலே அந்த கணவனார் பார்த்தீங்கன்னா நீ மோகன் சி மீட்டிங்கே போகக்கூடாது, போனா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 2-3 டைம் அடி வாங்கி இருக்குது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு தெரியும் இவர் மீட்டிங் போனாலே நம்ம கணவனார் அடிப்பார், ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அன்னைக்கு மெசேஜில் கர்த்தர் பேசியிருக்காரு, உங்க சொந்த புருஷருக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் என்ன செய்வார். உடனே பாத்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு கர்த்தர் பேசுனதுனால அந்த மாதத்துல அடுத்த மாதம் மீட்டிங்க அந்த சகோதரி வரல. கணவனார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நம்ம மீட்டிங் இங்க போவா, இன்னைக்கு மீட்டிங் போவா, இவனுக்கு கம்பெடுத்து நம்ம என்ன செய்யணும்? 4 ஒப்பு வைக்கணுமேன்னு சொல்லி இவர் பாத்தீங்கன்னா போன மாதமே கர்த்தர் பேசுனதுனால நம்ம அந்த மீட்டிங் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம ஜோபணும். ஆனா அங்க மீட்டிங் போனா ஆசீர்வாதமா இருக்குது. ஆனா நம்ம கணவனை என்ன செய்ய விட மாட்டேங்காரு, போக விட மாட்டேங்காரு. ஆனா ஜோம் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சகோதரி வீட்டுல பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் கிளம்புவாளை மீட்டிங்க்கு, இன்னைக்கு கிளம்பாம இருக்காரு. இவ்வளவு நம்ம 4 சாத்து சாத்தணுமே, என்ன செய்யணும்? 4 சாத்து சாத்தணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. நேரம் ஒண்ணு இவரை நேரடியா போய் என்னம்மா இன்னைக்கு மீட்டிங் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி, இல்ல மீட்டிங்ல மோகன் சியா சொன்னாரு கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு வேதம் சொல்லுது, அதனால உங்க சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படின்னு சொல்லி வசனத்தை காமிச்சு உங்க சொந்த புருஷன் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணாரு போன டைம். அதனாலதான் நான் போகாம உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா இப்படி எல்லாமே கர்த்தர் பேசுவாரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமா. அப்ப வா நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த மீட்டிங் என்ன செய்வோம் போகன்னு சொல்லி அந்த மாத கூட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒப்பு கொடுத்து சாட்சி சொன்னாங்களா. இப்ப நாங்க சந்தோஷமா இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் அப்படி சொல்றதை கேட்பாங்களா? இது மேட்டுக்கும் அது கிழக்கு என்ன செய்யுது இருக்குது. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5:72 வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? நிறைய பேர் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பக்கத்து வீட்டு புருஷனுக்கு மட்டும் கீழ்ப்படிவாங்க, எதிர்த்து வீட்டு புருஷனுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா இதை வாசிக்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருது. பாஸ்டர் நாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியறது இல்லை, இதுல இருக்கு எங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியறது சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹலோ, உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிறீங்களா?
அவர் ஒரு பொருட்டாவே சிலர் நினைக்கிறது இல்லை. பொருட்டாவே என்ன செய்யறது இல்லை. ஆனா உண்மையை சொல்றேன், சொந்த புருஷனுக்கு எந்த மனைவி ரெஸ்பான்ஸ் பண்றாலோ அவங்க பிள்ளையை கீழ்ப்படியுது. அல்லேலூயா. அந்த குடும்பம் இன்னைக்கு நாங்க பார்த்தவரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. எப்படிப்பட்டதா இருக்குது? எந்த மனைவி சொந்த புருஷனை அசட்டை பண்றாங்களோ, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம பண்றாங்களோ, அந்த குடும்பம் எப்படி இல்லை தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கிறதே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யுங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒரு குடும்பத்தை நடத்தினா கணவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கணவனுக்கு ஒருவேளை உங்க கணவனார் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தா, இங்க ஆவியானவர் எழுதுறார் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடி மனைவிகளே சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்கள் சொந்த புருஷர்களுக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய கற்புள்ள உங்கள் நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி எதனாலங்க போதனை பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நாட்டில் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் போதனை பண்றதை கண்டு யார் தான் போதனை பண்றா? நான் நிறைய வீடுகளை பார்த்துருக்கேன். கணவனாரு சுயமாவே நிறைய மனைவிகள் சிந்திக்க வருதில்லை. அவர் கடைக்கு கிளம்பலாம் பாரு, எந்த கடைக்கு போறீங்க? இந்த கடைக்கு போறேன் பாரு. அந்த கடைக்கெல்லாம் வேண்டாம், நீங்க இந்த கடைக்கு போங்க அப்படிம்பாங்க. சரிதானா? எந்த ஊருக்கு போறீங்க? இந்த ஊருக்கு போறீங்களா? இந்த ஊருக்குலாம் போகக்கூடாது, நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அங்க போறோம். அவர் சொல்றாரு, இந்த வருஷம் லீவுக்கு நம்ம இங்க போனோம் அப்படின்னு அவர் பேசுவாரு. உடனே மனைவி என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஊருக்குலாம் அந்த டைம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, நம்ம ஊருக்கு தான் போகணும். ஆனா கேட்டா என்ன சொல்றது தெரியுமா? எங்க வீட்டுல கணவனார் ஆச்சுன்னா அப்படிம்பாங்க. யாராச்சியா? ஆனா சொல்றதுல யாருதான்? ஏறுறதுல இருந்து உட்கார்றதுல இருந்து நான் தயவு செய்து சொல்றேன், உண்மையை சொல்றேன், அவங்க சுயமா சிந்திக்க அனுமதி இருக்கு. யார் யார் சுயமா சிந்திக்க? அதுக்காக மனைவி கணவனார் ரொம்ப டாமினேஷன் பண்ண அர்த்தம் அல்ல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை கணவனார் கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு சில விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்கள் நன்மையான விருப்பமா இருந்தாலும் கணவனா இருந்தாலும் அதை என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். அல்லேலூயா. நான் இப்படித்தான் பண்ணினேன் அப்படின்னு துறைதனம் பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கல? அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கணவனார் ஒரு மனுஷி திருத்தணும் அப்படின்னா அதுக்கு அவங்க செய்ய வேண்டிய இது என்ன தெரியுமா? உங்கள் கற்புள்ள நடக்கை. எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தாங்க, கணவனால பிரிஞ்சு இருந்தாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா, தேவனுடைய வழிநடத்தின்படி என் மனைவி தான் நல்ல ஆலோசனை கொடுத்து, நீ உன் புருஷன் எங்க இருக்காங்கன்னா அந்த நம்ம என்ன செய்யணும் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு அவங்க குடும்பமா சேர்ந்து வாழ்றாங்க. அந்த சகோதரியுடைய நடக்கையை கண்டு கணவனார் தெரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிரிந்திருப்பது யாருடைய சித்தம் கிடையாது, தேவ சித்தம். கணவனார் எங்க இருக்காரு அங்க போகணும். இன்னைக்கு அநேக குடும்பங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மனைவி என்ன சொல்றா தெரியுமா? நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீர் என்ன செய்யணும், உட்காருங்க. இது யாருடைய சித்தம் கிடையாது. நீங்க அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானத்தை நீங்க பார்க்கவே முடியாது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை செய்யற தப்பு என்ன தெரியுமா? மனைவி எங்க இருக்காங்களோ அந்த கணவனார்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா பெற்றோர்களே இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பிரிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தை கிடைச்சிச்சு, போ அவன் இங்க வந்தா அவனை சேர்த்துக்கோ, இல்லைன்னு டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு நிறைய குடும்பம் டைவர்ஸ் ஆகுது. தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி நிறைய குடும்பங்களை பார்க்கிறேன். பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காம இருப்பதற்கு காரணம் பெற்றோர்களே. வயசாயிருச்சு, இவன் நம்ம கூட இருக்கட்டும், வயசாயிருச்சு, இவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய தாய் குலங்கள் நினைக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இது தேவ சித்தம் கிடையாது. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம கையில என்ன கேட்பாரு தெரியுமா? கணக்கு கேட்பார். உங்க பிள்ளைகளுக்கு அதினதின் காலத்துல திருமணத்தை கரெக்டா செஞ்சு வைக்கணும். ஒரு பெற்றோருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? வயசு ஏற விடக்கூடாது. என்ன ஏற விடக்கூடாது? வயசு ஏற விடக்கூடாது. கரெக்டா அந்தந்த ஸ்டேஜ்ல அந்தந்த காரியத்தை திருமணத்தை என்ன செய்யணும்? செய்யணும் அப்படின்னா பிள்ளைகள் பெற்றோரை மதிக்க
மாட்டாங்க. சில குடும்பங்களை பார்க்கிறேன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் திருமணத்தை கரெக்டான ஸ்டேஜ்ல திருமணம் பண்ணி வைக்கிறது இல்ல. அப்படி பண்ணி வைக்காதனால அந்த பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், அவங்க அவ்வளவு வேதனை உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகள் மதிக்கிறதே. ஒரு பெண் என்றால் 21 இருந்து 23க்குள்ள திருமணத்தை முடிச்சிருக்கணும். ஒரு ஆண் என்றால் 25 இருந்து 27க்குள்ள திருமணத்தை என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும். முடிக்கல அப்படின்னா உங்க மேல மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். எழுதிச்சுக்கோங்க. அதினதின் காலத்துல அந்தந்த காரியத்தை நீங்க செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெற்றோருடைய பொறுப்பு. ஆனா நீங்க நிறைய குடும்பங்கள்ல அதை செய்யறது இல்லை. தேவ பிள்ளைகளே, கரெக்டா ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துறது கர்த்தர். குடும்பத்தை நடத்துவதற்கு தேவனிடத்தில் என்ன கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள்? ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து பார்க்கிறோம். அங்க சாலமோனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய அரசாட்சி பொறுப்பை தருகிறார். அப்பொழுது அவன் தேவனிடத்தில் அன்பு கொடுத்து பணி செலுத்தின பொழுது கர்த்தர் இரவிலே கேட்கிறான், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அப்ப அவங்க சொல்றான், கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை, இவ்வளவு பெரிய அரசாட்சியை கொடுத்திருக்கேன், இந்த அரசாட்சியை நான் நிறைவேற்றுவதற்கு ஞானமும் அறிவும் எனக்கு வேணும். என்ன வேணும்? ஞானமும் உணர்வுள்ள இருதயம்னு 1 ராஜாக்கள் போட்டிருக்கு. நீங்க 1 நினைக்கிறேன் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல அவன் கேட்கும் போது ஞானம் பிளஸ் அறிவு கேட்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஞானம் அறிவு தேவை. அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நற்சாட்சி உள்ளவர்களா வாழணும். எப்படி வாழணும் சொல்லுங்க? நற்சாட்சி உள்ளவர். உங்களை பார்த்து சமீபத்தில் ஒரு ஃபேமிலி, என்ற ஜெபம் பண்ற ஒரு தம்பி தான், கணவன் மனைவி, பெரிய பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்குது. மூத்தவன் டாக்டர் படிச்சு முடிச்சுட்டான், இன்னும் அதுக்கடுத்து மேல் படிக்க போறான். அதுக்கடுத்து இன்னும் 2 பிள்ளைகள் இருக்குது, அது காலேஜ் படிக்கிறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம், உடனே கணவனார் கோவப்பட்டு பாத்தீங்கன்னா அம்மாவை பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுறாங்க. நல்லா கவனிச்சுங்க, புருஷன்மார்கள் மனைவியையோ மனைவி கணவனையோ கெட்ட வார்த்தையை நீ பேசினேன்னா உங்க பிள்ளை உங்களை மதிக்கவே மாட்டாங்க. சேர்த்து வச்சு பேசுற சில வேளைகளில் நீ அவன் கூட நீ அவ கூட இப்படிலாம் பேசவே கூடாது. தட் இஸ் ராங். அந்த சகோதரி பார்த்து கணவனார் பாத்தீங்கன்னா சின்ன காரியத்துக்கு பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, உடனே அயன் பாக்ஸ் வச்சு அவரை தான் மேல தன்னைத்தானே கணவனார் காயப்படுத்த போயிருக்காரு. உடனே அவங்க மகா ஒருத்தி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அந்த அயன் பாக்ஸை தூக்கி கீழே போட்டு உடைச்சிட்டான். உடனே பாத்தீங்கன்னா அவர் நகலை பண்ணி பாத்தீங்கன்னா மனைவியை கெட்ட கெட்ட வார்த்தையா பேசவும், பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசவும், அவங்க குடும்பமே பாத்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ற குடும்பம், அபிஷேகம் பெற்ற ஒரு குடும்பம், என்கிட்ட அப்பப்பைக்கு ஜெபிக்கிற ஒரு குடும்பம். ஆனா அது நடந்த உடனே மறுநாள் அந்த தம்பி என்கிட்ட போன் பண்ணி சொல்றேன், எங்க அப்பா மேல எனக்கு இருந்த மரியாதை டோட்டலா போச்சு பாஸ்டர் அப்படின்னு. சரி உங்க அம்மா எப்படி அப்படின்னு கேட்கிறேன். அம்மாவும் பாத்தீங்கன்னா பாஸ்டர் நான் சொன்னேன், அப்பா பேசுற நீ வாயை மூடுன்னு சொல்றேன், அம்மா வாயை திறந்தான மூடவே. பெண்களுக்கு வீக்னஸ் என்னதுதான் வாய். ஒரு குடும்பத்துல சண்டை வருது அப்படின்னா யாராவது ஒரு ஆள் ரொம்ப வாயை திறக்காங்கன்னா ஒரு ஆள் வாயில தண்ணி ஊத்திட்டு வாயை மூடிக்கணும். என்னத்தை ஊத்திட்டே இல்லைன்னா அந்த ஸ்பாட்டை விட்டு என்ன செஞ்சிடணும், வெளியே போயிடணும். என்ன பண்ணிடணும், பிற கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சீங்கன்னா நிதானம் வரும். என்னைக்குமே அந்த குழப்பமான நேரத்தில் நீங்களும் சேர்ந்து வாயை விட்டீங்கன்னா குடும்பமே சின்னாபண்ணம் ஆகி போகும். நீங்க நினைக்கிறீங்க சின்ன சின்ன மதியினம், உங்க மேல இருக்கிற ரெஸ்பான்ஸ், உங்க பிள்ளைகள் உங்க மேல வைத்திருக்கிற அந்த மரியாதை மதிப்பு எல்லாமே என்ன செஞ்சிடும், உடைஞ்சு போகும். கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறது, அசிங்கமான வார்த்தையை பேசுறீங்கன்னா பிள்ளைகள் நாளைக்கு ஒரு நாள் உங்களை மதிக்க மாட்டாங்க. இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, இவ்வளவு நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா நீங்க செய்யற ஒரு தீமை தான் உங்களுக்கு பெருசா தெரியும். தெரியுமா? மத்தவங்க முன்னாடி நீங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றார், ஒருவன் உன் இளமையை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் எப்படி இருக்கணுமா?
நல்லா கவனிக்கணும். அதனால தேவ பிள்ளைகளே, பெற்றோர்கள் நீங்க நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும். பிள்ளைகளுக்கு எந்த காலத்துல திருமணம் முடிக்கணுமோ கரெக்டா முடிச்சு வைக்கணும். அதே போல கல்யாணம் முடிச்ச பிறகு என் கூட இருக்கணும்னு சொல்ல அவங்களை தனியா என்ன செஞ்சிடணும், ஒதுக்கிடணும். உன் கூட வச்சிருந்தா உன் சாட்சியை கெடுத்துடும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது நீ உன் தேசம், என்ன உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு ஒரு கல்யாணம் முடிச்சானா தனி குடித்தன வச்சிருக்க. அந்த குடும்பம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசீர்வாதமா இருக்கும். கல்யாணம் முடிச்சுட்டா என்ன செஞ்சிடணும், தனி குடித்தனம் வச்சிடணும். அல்லேலூயா. என் கூட தான் வச்சிருப்பேன். அது மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுல வந்து உங்க மருமகளோ அல்லது உங்க மகளோ வீட்டுக்கு குழந்தை பிறக்க வந்ததுன்னா கரெக்டா அவங்க வந்து கல்யாணம் முடிக்கிற நேரத்துல 7 மாசத்துல கூப்பிட்டு வந்தா அடுத்து பிறந்து 3 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். என்ன செஞ்சிடணும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, வீட்டுக்கு போகாத, ஆத்துக்காரரை இங்க என்ன செஞ்சோம் வந்துட்டு போகட்டும், இல்லைன்னா அவனை டைவர்ஸ் பண்ணிடு. இப்படி நிறைய குடும்பத்துக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தட் இஸ் ராங். தட் இஸ் தேவ பிள்ளையே, இது தேவ சித்தம் கிடையாது. இதனால குடும்பம் எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? ஒரு குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சில ஆலோசனைகளை ஆவியான ஒத்தாசையோடு சொல்ல விரும்புகிறேன். கணவன் மனைவி நல்லா கவனிங்க. முதல்ல வீட்டுல எப்படி இருக்கணும் அப்படின்னா சண்டை போடாம சமரசமா இருக்க பழகணும். என்ன போடக்கூடாது. கணவன் மனைவி சண்டை போட்டீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க நாளைக்கு மதிக்கவே மாட்டாங்க. எழுதிச்சுக்கணும். அது மாதிரி கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். எப்படி வாழணும்? கணவனார் ஒரு ஏர்போர்ட்ல இருப்பாரு, நான் ஒரு ஏர்போர்ட்ல இருப்பேன் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து சாட்சி உள்ள குடும்பம்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பாட்டி 85 வயசு தாத்தா கல்யாணம் முடிச்சு 60 வருஷம் ஆகி போச்சான். அவங்களுக்கு இந்த இது கொண்டாடி இருக்காங்க. என்ன கொண்டாடுவாங்க? 60 வருஷம் திருமணம், 60வது கல்யாணம். சரிதானா? அதுல வந்து அவங்க 4 தலைமுறையை பார்த்துருக்காங்க. அந்த பாட்டிட்ட வந்து இப்போ ஒரு பேத்தி வந்து கேட்கறாங்க, 12 வயசு உள்ள பேத்தி வந்து கேட்கறாங்க, இத்தனை வருஷமா நீங்க தாத்தாவோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்களே, உங்களால எப்படி சண்டை போடாம, எப்படி தாத்தாவை இத்தனை வருஷமா சமாளிச்சு உங்களால எப்படி வாழ முடிஞ்சது, நீங்க உண்மையாவே வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 12 வயசு உள்ள பாப்பா உடனே அந்த பாட்டி சொல்லிச்சான், ஒரு நாளும் நான் உங்க தாத்தாவை வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல, சரிதானே, அவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கல, ஆனா அநேக முறை அவரை கொல்லணும்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ உங்கள அநேகரை கேட்டா என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல, சரிதானா? அவரை என்ன நினைக்கிறீங்க? கொல்லன்னு நினைச்சாங்க. நாட்டில் நிறைய பேர் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உங்களெல்லாம் பேப்பர் கொடுத்து எழுதி வைக்கணும், சரிதான்? உங்க ஆத்துக்காரரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது மாதிரி கணவனாட்டு பேப்பரை கொடுத்து உங்க மனைவியை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு. சில ஆண்டு போய் கேட்டான், அந்த கல்யாண நாளை அதை மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, அந்த நாளை ஏன் பாஸ்டர் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு. கல்யாண நாள் நினைச்ச உடனே சந்தோஷம் வரணும். எத்தனை பேருக்கு கல்யாண நாள் நினைச்சா சந்தோஷம் கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஏன்னா அது பிரச்சனையை போய் அது எதுக்கு அப்படின்னா வீட்டுக்கு வாங்க நான் வந்துக்கிறேன் அப்படின்னுக்கிறாங்க. அதனால கதை மாறி போகுது. அது போல ஒரு குடும்பம் அப்படின்னா சாத்தான் சொல்ற பொய்ய குடும்பம் கேட்கக்கூடாது. என்ன கேட்கக்கூடாது? ஒரு குடும்பம் என்றால் 3ஆம் நபர் உங்களுக்குள்ள வரக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள பிள்ளையா இருந்தாலும் வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல நீ உன் அப்பன் பிள்ளை, நீ உன் அம்மா பிள்ளை, இவங்களுக்குள்ளேயும் பிரிவினை பாத்தீங்கன்னா. இப்பயே நீ பிரிச்சேன்னா அது கல்யாணம் பிடிச்சு கூட ஒவ்வொன்றும் காலை பிடிச்சு தொங்கி ஒண்ணு பிரிச்சு விட்டு. ஒரு நபர் விதமா சொன்னார், நம்ம பிள்ளைய நீ கல்யாணம் பிடிச்ச பிறகு ஒருத்தன் இந்த காலை பிடிச்சு தூங்கி இருப்பான், இன்னொருத்தன் இந்த காலை பிடிச்சு என்ன செய்வான். இப்படி பேசுற அந்த குடும்பம் ஒரு குடும்பமா? மரணமும் ஜீவனம் எதுல இருக்குது? நாவல இருக்குது. அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. நீ எல்லாம் எங்க நீ கவனிக்க போற, நீ எல்லாம் வந்து அப்படி இருக்க போற, இப்படி இருக்க அப்படின்லாம் பேசவே கூடாது. கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் தேவனுக்கும் எனக்கும் பயந்து வாழ்வாங்க. கடைசி காலத்தில் நீ கவனிப்ப, கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பிள்ளைகளை பார்த்து பேசணும். சாபம் நிறைந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. அது போல கணவன் மனைவியை பார்க்கும்போது, மனைவி கணவனை பார்க்கும்போதும் ஐ லவ் யூ சொல்லி பழகுங்க. ஆனா இது இயற்கையா வராது. இது என்ன வராது?
ஆனா மனைவிகள் எதிர்பார்ப்பாங்க. கணவனார் பாத்தீங்கன்னா மங்குனி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. கணவனாருடைய கேரக்டர் என்னன்னு சொல்றேன், எங்களுடைய கேரக்டர் தான், சரிதானா? மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எங்க போனாரு, என்ன பண்ணாரு, யாரை பார்த்தாரு, என்னென்ன பண்ணாரு, எல்லாத்தையும் தெளிவா சொன்னேன். ஆனா அந்த கணவனாருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் இருக்கணும். போனீங்களா? போனேன். பார்த்தீங்களா? பார்த்தேன். கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அவ்வளவுதான். ஆனா மனைவிட்டு கேளுங்களேன், 3 நாள் இப்ப மனைவி வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏமா எங்கம்மா போனோம்? உடனே அடிப்பாங்க. பார்த்துக்கங்க, நான் பஸ் ஏறினா அங்க ஒரு நபரை பார்த்தேனா, அடுத்து கல்யாணத்துக்கு போனேன்னா, அடுத்து அந்த பாஸ்டர் பார்த்தேனா, அந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா? பிரசங்கத்தை அப்படி கிளீன் அடிப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி கிளீன். உங்களெல்லாம் உண்மையில பாராட்டணும். என்ன செய்யணும்? மனைவிமார்களை கேட்டோம்னா என்னென்ன ஏல இருந்து இஜெட் வரைக்கும் இது உங்களுடைய நேச்சர். இது யாருடைய நேச்சரு? இவங்களுடைய நேச்சர். கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் என்ன வரும். இப்ப நாங்க சொல்றது வந்து ரெண்டுலயுமே 90%. எத்தனை சதவீதம் சொல்றோம்? 90% 10% எக்ஸப்ட் ரெண்டுலயுமே இருக்கும். அதை கண்டுக்காதீங்க, சரிதானா? ஆனா நீங்க ஒரு புரிந்து கொள்ளணும். கணவனார்னா இப்படித்தான். இது ஜென்ம தேவன் இயற்கையாக தேவன் மனிதனுக்கு கொடுத்த சுபாவம். அப்ப கணவனார் என்ன செய்யணும்? மனைவி வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறா அப்படின்னா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசணும். என்ன செய்யணும்? பேசணும். அதே மாதிரி ஒரு கணவனார் வெளியே போன உடனே நீங்க எல்லா கேள்வியும் கேட்ட உடனே வராது. உடனே என்ன செய்யாது? வராது. அப்ப அவர் எப்ப கூலிங்கா இருக்காரோ அந்த நேரம் போய் கேட்டீங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் என்ன கொடுப்பாரு? பதில். இது மனைவிகள் புரிந்து கொள்ளணும். கணவன் மாறும் மனைவி நம்மகிட்ட ஏன் கேட்கிறாங்க? நம்ம நன்மைக்கு தான் என்ன செய்யறாங்க. உண்மையா சொல்றேன், நம்மள உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா யாரு தெரியுமா? மனைவி மட்டும்தான். அம்மாவுக்கு பிறகு. யாருக்கு பிறகு? அம்மாவுக்கு பிறகு நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா யாரு தான்? மனைவி தான். ஏன்னா மனைவி தான் நம்மளை வந்து எங்க போன, எங்க வந்த, எங்க நிக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. பெத்த பிள்ளை கூட கேட்காது. தெரியுமா உங்களுக்கு? மனைவியுடைய அருமை எப்ப தெரியும் அப்படின்னா, மனைவி சாகும்போது தெரியும். கணவனுடைய அருமை எப்ப தெரியுமா? கணவனார் சாகும்போது தெரியும். பிள்ளைகளுடைய அருமை எப்ப தெரியுமா? பிள்ளைகள் இல்லாம இருக்கும்போது தெரியும். சிலருக்கு பிள்ளையை கிடைத்தா அதை வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு திட்டுறது. ஆனா பிள்ளை இல்லாத போய் பாருங்க, அவன் அவ்வளவு வேதனை பண்ணுவான். எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். கணவன் மனைவி. இன்னைக்கு அவங்களுக்கு வயசுலாம் அதிகமாகி போச்சு. மனைவிக்கு ஆபரேஷன். கணவனார் பாத்தீங்கன்னா தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்காரு. பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? ஒரு பிள்ளை இருந்தா நமக்கு ஆபரேஷன் நேரத்தில் கூட வந்து என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? சொத்து இருந்து என்ன பிரயோஜனங்க? இருக்கிறதே மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை இஷ்டம் போல என்ன செய்யாதீங்க. அதுபோல தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி பிசாசை எதிர்த்து நின்னீங்கன்னா எதுவா இருந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆளா நின்று ஏத்தீங்கன்னா எதுக்க முடியாது. சில ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். இவங்களா நின்று கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ண மாட்டாங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணாம இவங்களா நின்று இது பண்றேன் அப்படின்னா அங்க ஒண்ணு நடக்க போறது இல்லை. பிசாசும் போகாது. அதுக்கு ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்க. 2 பேர் எங்க கூடி இருக்கிறாங்களோ அங்க நடுவில் இருக்கிற அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, கணவன் மனைவி. யாருங்க? கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு என்ன உண்டு? உங்க ஜெபத்துக்கு பதிலே வரலையா? நான் உண்மையை சொல்றேன். 2 பேர் கணவன் மனைவி ஒருமனப்படுங்க. அவருக்கு ஜெபம் பண்ண தெரியுமோ தெரியாதோ, அவருக்கு ஜெபம் பண்ண தெரியுமோ தெரியாது, என் கூட வந்து உட்காருங்க, நம்ம இந்த காரியத்துக்கு சேர்ந்து நீங்க சோத்திரம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு பண்ணி பாருங்க. உண்மையை சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா கணவன் மனைவி ஒருமனப்படாம நீ வடக்கு திசையில் இருந்தா நான் தெற்கு திசையில் இருப்பேன், நீ தெற்கு திசையில் இருந்தா நான் கிழக்கு திசையில் இருப்பேன், கிழக்கு திசையில் இருந்தா நான் மேற்கு திசையில் இருப்பேன் நின்னீங்க, உங்க ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. உங்க கணவனார் வெளியூர்ல இருக்காரோ போன் பண்ணி பேசுங்க, அவர்கிட்ட அன்பை காட்டுங்க. என்ன காட்டுங்க? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அன்பு இல்லாவிட்டால் என்ன அர்த்தங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பை காட்டாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. ஆண்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள அன்பு இருக்கும், ஆனா வெளியே காட்ட தெரியாது. பெண்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அன்பெல்லாம் வெளியே என்ன செய்வீங்க? கொற்றைங்கிற போர்வையில சில வேலை திட்டவும் செய்வீங்க. என்ன பண்றீங்க? கொற்றைங்கிற போர்வையில என்ன பண்றீங்க? திட்டி திணிச்சு அவன் அதுக்கு ஜென்மத்திலே வாயை திறக்கூடாம பண்ணி விட்டுட்டீங்க. என்ன பண்ணி விட்டுட்டீங்க? பேசுவேயா சிவகாசி சரவணி மாதிரி அடிச்சு அவர் அதுக்கு வாயவே நினைச்சு
அதாவது அன்பு காட்டுறதுங்கிற பொறுமையில என்ன பண்ணி விட்டுறாதீங்க, சிவகாசி வெளியே போட்டு விட்டுறாதீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அது போல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். 2 பேரும் உட்கார்ந்து என்ன செய்யணும், உடனே அம்மாவுக்கு போன் அடிக்க, மாமியாருக்கு போன் அடிக்க, அவங்களுக்கு போன் அடிக்க, இவங்களுக்கு போன் அடிக்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா குடும்பத்துல அன்பு ஐக்கியம் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். சொன்னது புரியுதா? முதல்ல நீங்க 2 பேரும் பேசி பார்க்கணும். பேச முடியலையா பாஸ்டர்கிட்ட கொண்டு வரணும். யார்கிட்ட கொண்டு வரணும்? வேற யார்ட்டையும் கொண்டு வந்துடக்கூடாது. பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் அந்த அக்கா ஜொம்முன்னு நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னீங்கன்னா அந்த அக்கா அக்கா யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னா அந்த அக்காவும் மற்றவங்களை சொல்லும்போது யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க நான் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஊரெல்லாம் பரப்பி எங்க சேர்ந்துடும், இங்க சேர்ந்துடும். எங்க 2 பேரும் நீங்க பார்த்துருப்பீங்க. எங்க கிட்ட இருக்கிற மேட்ரு எங்கேயுமே வெளியே என்ன செய்யாது சொல்லுங்க. நீங்க எந்த மேட்ரா இருந்தாலும் என் மனைவிக்கு சொல்லலாம், என்கிட்ட சொல்லலாம். எங்க கிட்ட இருந்து ஒரு மேட்ரும் யாரை பத்தி என்ன செய்யாது வெளியே வர. அதனால நீங்க தைரியமா உண்மையை சொல்றேன், மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல பழகுங்க. அப்பதான் குடும்பத்துல என்ன உண்டாகும் தெரியுமா, சமாதானம் உண்டா. கடந்த நாட்கள் ஒரு சகோதரி நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன். அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த நபர்கிட்ட நம்ம ஷேரிங் பண்ண பழகணும். என்ன பழகணும்? குடும்பத்துல சமாதானம் வேணும் அப்படின்னா ஷேரிங் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணலாம், நீங்க எவ்வளவுதான் பைபிள் வாசிக்கலாம், நீங்க எவ்வளவுதான் கர்த்தரோட நடக்கலாம், ஒரு பக்கம் கர்த்தர், ஆனா இன்னொரு பக்கம் தேவன் மனிதனை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மனிதனே இல்லாம உன்னால வாழ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் மனிதன், இன்னொரு பக்கம் தேவன். ஆனா தேவன் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் யாரு வேணும்? மனிதன் வேணும். இது தேவன் தான் ஏற்படுத்தணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இயேசுவே நீங்க நல்லா கவனிச்சுனா அவர் தேவனோடு இருக்கிறனால இருந்தார். ஆனா ஜனங்களோடு இருக்கிறனால ஜனங்களோடு இருந்தாரு. தனக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்டுகள் 3 பேரை வச்சிருந்தாரு. பாத்தீங்களா? 12 பேர் தேர்ந்தெடுத்தாரு. எத்தனை பேர் வச்சிருந்தாரு? இயேசு கிறிஸ்து எப்பவுமே தனியா போனார்னா அவர் நீங்க நல்லா வாட்ச் பாத்தீங்கன்னா அந்த 3 பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா பிரிச்சு போவார். பாத்துருக்கீங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நமக்குன்னு ஃப்ரீ ஷேரிங் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும், இருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க மெண்டல் ஆயிருவீங்க. கடந்த நாட்கள் நடந்த சம்பவம் தான். ஒரு சகோதரி நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஊழியம் செய்யறவங்க தான். ஆனா அவங்க உள்ளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனை. அவங்க அப்பா அம்மாட்ட பேச முடியல, கணவனாட்ட பேச முடியல. ஆனா எங்க கிட்ட பேசினாங்க பாருங்க, பேசி முடிக்கிற பொழுதே விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தயவுசெய்து சொல்றேன், நீங்க எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. என்ன செய்யுங்க, அவங்க கிட்ட நீங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்களோ அதை என்ன செய்யுங்க, ஓப்பன் டாக்கா என்ன செய்யுங்க, பேசுங்க. நீ சும்மா பேசாம மனசுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல சமாதானத்தை நீங்க பார்க்கவே முடியவே. இப்ப பெற்றோரா இருக்கீங்க, பிள்ளைகிட்ட போய் உங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கிட்ட பேச முடியும். அந்த ஸ்டேஜுக்கு மேல நம்ம கிட்ட என்ன செய்ய முடியாது, பேச. எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. சொல்றது புரியுதா? அப்ப உங்க மனசுல இருக்கிறத தயவு செய்து சொல்றேன், வெளியே என்ன செய்யுங்க, சொல்லுங்க. சொன்னாதான் நீங்க விடுதலையோட என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதனால உங்க உள்ளத்துல ஏதாவது குமுறல் இருந்ததுன்னா உள்ளத்துல போட்டே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. போட்டே வச்சீங்கன்னா கேன்சர் வியாதி வருது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வியாதி வருது? கேன்சர் வியாதி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரீசன் மன அழுத்தம். அதுல ஒரு ரீசன் என்னதுங்க, மன அழுத்தம் என்ன செய்யுது அப்படின்னா நரம்பு வெடிக்க வைக்குது. வெடிச்சு என்ன ஆகுதுன்னா பிளட் உள்ளாகி அது பிரச்சனை ஆகுது. சொல்றது புரியுதா? நிறைய பேருக்கு நீங்க மன அழுத்தம் அதிகமா இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில மன அழுத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ ஷேரிங் இருக்கணும். அல்லேலூயா. கணவன் மனைவி கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா கணவன் மனைவியும் நீங்க தான் ஒருவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. முதல்ல ஏசப்பா, முதல்ல யாருங்க, ரெண்டாவது யாரு தான், கணவன் மனைவிக்குள்ள என்ன இருக்கணும், ஷேரிங் இருக்கணும். அல்லேலூயா. இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அது போல கணவன் மனைவி அப்படின்னு எடுத்தா 2 பேருக்குமே குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செய்யணுமா, தாங்கணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம ஆட்கள் ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செஞ்சாங்க, தாக்கிடுறாங்க. என்ன பண்றாங்க, ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செய்யணும், தாங்க பழகணும். அல்லேலூயா. ஒரு நாள் கணவனாருடைய வீக்னஸை மனைவி வேற சொல்லக்கூடாது, வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. மனைவியுடைய வீக்னஸை கணவன் மற்றவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா சில ஆட்கள் பாத்தீங்கன்னா என் கணவனாரு அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவட்ட போய் சொல்றது. நாங்க சில குடும்பங்களை பார்த்திருக்கேன். ஊடால இன்னொரு நபர் வர்றது காரணம் தெரியுமா,
என் ஃப்ரெண்டு தான் பாஸ்டர், அதனால என் கணவனுடைய விலகினத்தில் நான் அவரிடத்தில் சொன்னேன். அடுத்து அவ கொண்டு போயிருவான். புரியுதா? அதுபோல கணவன்மார்கள் சிலர் பாத்தீங்கன்னா மனைவியை பத்தி என் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவட பேசுறது, எங்க மனைவி வந்து அப்படி பண்றா இப்படி பண்றா அப்படி பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா அவன் கொண்டு போயிருக்கான். கடைசியில ஐயா அம்போ அப்படின்னு இவர் உட்கார்ந்துருக்காரு. தயவுசெய்து சொல்றேன், ஒருவர் பலவீனத்தை ஒருவர் என்ன செய்யக்கூடாது சொல்ல. இன்னொன்னு திரும்ப திரும்ப சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள பிள்ளையா இருந்தாலும் வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த பெண்களை பார்த்த வரையிலும் மகன் பெருசா வளர்ந்துட்டானா மகனை தான் பெருசா பாக்குறது, கணவனால கண்டுக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். அந்த பாஸ்டர் பாத்தீங்கன்னா மகன் நல்ல ஒரு லெவல் போஸ்டிங் வந்தோடனே கணவனால கண்டுபிடிச்சு பாஸ்டர் மதிக்கிறது இல்லை. அந்த பாஸ்டர் வேதனைப்பட்டு எங்க வீட்டுல வந்து 2 நாள் தங்கிட்டு போனார். நான் பார்த்த வரையிலும் இந்த பெண்களுக்கு வந்து ஆண்கள் அப்படின்னா அது பெருசா தெரியுது. தயவுசெய்து சொல்றேன், உங்க ஆத்துக்கார் இருக்க போய் தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. ஆத்துக்கார் இல்லை அப்படின்னா உங்க நிலைமை பரிதாபம். அது போல கணவனா இருந்தாலும் சரி, உங்க மனைவி இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ். எங்கேயுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், கணவன் மனைவியா போய் ஒரு இடத்துல நீங்க ஆலோசனை கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் போனா என்ன இருக்காது ரெஸ்பான்ஸ். அதனால சாவு வரைக்கும் நம்ம தமிழகத்துல ஒரு பழமொழி உண்டு, இப்பெல்லாம் மறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்லானாலும் கலான், புல்லானாலும் புருஷன். இப்ப கதை மாறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிதானே? இப்ப கல்லா மாட்டேன் நான் தூக்கி எரிஞ்சிருவேன், புல்லா நான் தூக்கி பிடிக்க எரிஞ்சிருவேன். இப்ப பார்மலா மாறி போய்கிட்டு இருக்குது. தயவு செய்து இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. கத்தவனை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். அந்த நேரம்ல எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். தெய்வ பிள்ளையே, கணவன் மனைவிக்கு இடையில யாரும் வரவிடாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், என்னை காட்டிலும் மனைவியாவது கணவனையாவது பிள்ளைகளையாவது நேசிப்பவன் எனக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்றார். ஃபர்ஸ்ட் இடம் உங்களுக்கு இயேசுதான், அதுல எந்த டவுட்டுமே இல்லையா. 2வது இடம் வரும்போது யார் வரணும்? உங்க கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவன் வரணும். பிள்ளை கூட வரக்கூடாது. எதை வரக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாது. எப்படி தீர்மானம் எடுக்கிறவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு கணவனாக கிடையில வேற யாரையும் நான் வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரை என்ன செய்யக்கூடாது? இல்ல பாஸ்டர், நான் பேர பிள்ளையை விட்டுருவோம், நாங்க பேத்தியை விட்டுருவோம். சரிதானே? அதுக்கு இருந்து கணவனாலாம் தேவையில்லை, அந்த மனுஷன் செத்தா செத்துக்கு போறேன். இப்படி சில ஆத்மா இருக்குங்க. ஆனா பாதிகளா பொறுமையா இருக்குது. எப்படி இருக்குது? உங்க பிள்ளைங்க உங்களை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? இது தெரியாது நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன். உங்க பிள்ளைங்க வேலை பார்த்துருக்கா உங்களை வச்சிருப்பாங்க. சரிதானா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், கணவன் மனைவிக்கு கணவனுக்கு இடையில யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, வரக்கூடாது. பேரப்புள்ள வந்துருச்சுன்னு சில ஆட்களுக்கு அவ்வளவுதான், அதுக்கு வந்து டாட்டா பை பாய் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நீங்க சேர்ந்து வாழுங்க. உங்களுக்கு எதுவும் வரவிடாதீங்க. கர்த்தர் என்ன செய்வார்? கண்களை மூடி மருந்து கரத்தை உயர்த்தி, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் கண்டு ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை பார்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த இடத்துல யார் யாரெல்லாம் உண்மையா கணவன் மனைவியா அன்பா வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களோ அவங்க மேல இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் உணர்த்துறது சொல்றேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் குடும்பத்தை நான் கட்டுவேன், உன் சந்ததியை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்குறீங்களோ கையை உயர்த்துங்க. ஏசப்பா பார்க்கிறார், போய் சொல்லக்கூடாது. சரிதான்? நான் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். சரிதான்? நான் வேற யாரும் கூட வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்க உள்ளத்துல பேசணும். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், மனைவி பார்த்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கணவனார் பார்த்து கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாங்க சாட்சியா வாழ்வேப்பா. அது போல என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை அந்தந்த காலத்துல செஞ்சு வைக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தான். கேளுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துல என் கணவன் என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த ஸ்டேஜ்ல நான் எதை செய்யணுமோ ஒரு பொறுப்புள்ள கணவன் மனைவியா நாங்க வாழணும். ஏசப்பா, பெற்றோரை
வாழணும் ஏசப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி பரலோக தகப்பனே, எனக்கு இப்ப ஆண்டவர் சொல்றேன், யார் யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்தீங்களோ கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்க குடும்பத்துல சமாதானத்தை தர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் உண்மையா ஒப்பு கொடுக்கிறோம் சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் குடும்பத்துல சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, 2 பேரும் ஒழுங்கா நீங்க அன்பு கூர்ந்து என்கிட்ட செய்த ஜெபம் பண்ணா நான் வெளியரங்கமாய் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த இடத்துல இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு கர்த்தர் பதில் தர முடியல. ஏன் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை அப்படின்னா உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரவே மாட்டார். தயவுசெய்து சொல்றேன், எங்க இருந்தாலும் சரி, உன் கணவனோட போன்ல பேசி ஜெபம் பண்ணு. உன் மனைவி தூரத்துல பேசி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நானும் என் கணவனார் ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. அது கூட என் ஆத்துக்காரர் எங்க இருக்காரு அங்க போய் நான் குடியேற நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, நீங்க எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு தந்தா நான் அங்க போய் குடியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். சோதரப்பா, சோதரப்பா, சோதரப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நானே கணவனோரும் அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்க சேர்ந்து வாழ நீங்க ஏற்படுத்தின விதமாய் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு இடையில வேற யாரும் வராதபடிக்கு காத்துக்கொள்ள என்னை நான் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நான் முழுசா ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கொடுத்து சாட்சியா வாழ கிருபை தாங்க. பிள்ளைகளுக்கு